வணக்கம். இந்த பகுதியில் நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்காக நான் எடுத்திருக்கக்கூடிய பேஸ் மெட்டீரியல் வந்து தமிழ்நாட்டில் +2 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அக்கவுண்டிங் புக்கில் இருந்து. அதில் வந்து பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுனால அந்த ஸ்டடி மெட்டீரியலை தான் வந்து நான் பேஸ் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன். அதில் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஹியூமன் நீட்ஸ், அதாவது மனுஷருடைய தேவைகள், அது வந்து எப்போவுமே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த நீட்ஸை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படின்றது எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது வந்து பெரிய அளவில் நடக்கணும். லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கேபிட்டல் தேவை, பணம் பெரிய அளவில் தேவைப்படும், நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் தேவை, மேனேஜரியல் ஸ்கில்ஸ் தேவை. இப்போ ஒரு சின்ன ஃபேம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் ஃபேம், அவங்களெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து கேபிட்டல் கொண்டு வர முடியாது. ஸோ அங்கே வந்து கேபிட்டல், அதாவது முதலீடு, அதில் வந்து ஒரு லிமிட்டேஷன் வருது. அந்த லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு பிஸ்னஸை கம்பெனி மூலமாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய இந்த முதலீடு இருக்கு இல்லையா, கேபிட்டல், அதை வந்து நம்ம வந்து பல யூனிட்ஸாக வந்து டிவைட் பண்ண முடியும். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷேர்ஸை வந்து கம்பெனி வந்து அதனுடைய ஓனர்ஸ், அதாவது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறவங்க, ப்ரமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு ஷேர் கொடுக்கலாம். அண்ட் கம்பெனியினுடைய சைஸ் பெருசு ஆக ஆக ஜென்ரல் பப்ளிக் அவங்களுக்கும் வந்து இந்த ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அவங்க மூலமாக வந்து பணத்தை ரைஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, ப்ரமோட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள வந்து நாம் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா அந்த கம்பெனியினுடைய மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அவங்க வந்து இந்த கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கேபிட்டல், ஷேர் மூலமாக வந்து கேபிட்டலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அந்த பணத்தை வந்து என்ன சொல்லுவோம்னா ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்படி ஷேர் கேபிட்டல் கொண்டு வரவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறப்ப அந்த ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த கம்பெனியில் செஞ்ச முதலீடு, ஷேர் கேபிட்டலுக்கு அவங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கக்கூடியது டிவிடெண்ட். அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி வந்து ஒருவேளை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்டாக இருக்கிற கம்பெனியாக இருந்தால் இவங்க வந்து அவங்களுடைய ஷேர்ஸை ட்ரேட் கூட பண்ண முடியும். ஷேர்ஸை ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஷேர்ஸினுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஷேர்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்ப இவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தினுடைய வேல்யூ வந்து அதிகமாகும். அதை வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலமாகவும் வந்து இவங்க வந்து லாபத்தை அடைய முடியும். ஓகே, இது வந்து ஒரு மேலோட்டமான கான்செப்ட். இப்போ நம்ம என்ன சொன்னோம், அந்த கம்பெனியினுடைய கேபிட்டலை வந்து பல யூனிட்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த யூனிட்ஸாக பிரிக்கிறது தான் வந்து நம்ம ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து 10 ஷேர் ஆக்கலாம், இல்லை 100 ஷேர் ஆக்கலாம், 1000 ஷேர் ஆக்கலாம், ஈவன் 1 மில்லியன் ஷேராக கூட ஆக்கலாம். அது அந்த கம்பெனியினுடைய கேபிட்டல் தேவையை பொறுத்து. அப்போ பார்த்துக்கோங்க, 10 ஷேர் அப்படின்றப்ப இந்த கம்பெனிக்கு 10 ஓனர், 100 ஷேர் அப்படின்றப்ப அந்த 100 ஷேரை ஹோல்ட் பண்ணுறவங்களும் ஓனர்ஸ், 1000 ஷேர் அப்படின்றப்ப 1000 ஷேர் ஹோல்ட் பண்ணுறவங்க ஓனர், இதே 10 லட்சம் அப்படின்றப்ப அந்த 10 லட்சம் ஷேரையும் ஹோல்ட் பண்ணுறவங்க ஓனர்ஸ் ஆவாங்க. இவங்க எல்லாருமே வந்து கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆக முடியுமா? ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் இல்லையா? ஏன்னா இவங்க இத்தனை பேரும் வந்து, உதாரணமாக நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டா எத்தனை லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பெனியினுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து கம்பெனியை வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட். ஓகே, அண்ட் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த கம்பெனி வந்து 1000 ஷேர் இஷ்யூ பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு ஷேர்னுடைய விலை வந்து 100 ரூபாய் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிற கேபிட்டல் பார்த்துட்டிங்கன்னா 1 lakh rupees. இப்போ இந்த 1000 ஷேரில் 100 ரூபாயில் அவங்க வந்து ஆல்ரெடி 50 ரூபாய் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் 50 வந்து அன்பெய்டாக இருக்குது இல்லையா? ஸோ
இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய ஆப்ளிகேஷன் அப்படின்றது இந்த அன்பெய்டு 50 ருபீஸ் லெவல் வரைக்கும் தான் இருக்கும். அதாவது இப்போ இந்த கம்பெனி மேலே ஏதாவது ஒரு கிளைம் வருது அண்ட் இன்டர்ன் கம்பெனி வந்து அதனுடைய ஓனர்ஸ் கிட்ட திரும்ப கேட்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களால வந்து இந்த அன்பெய்டாக இருக்கக்கூடிய 50 ருபீஸ் வரைக்கும் தான் வந்து கேட்க முடியும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லிமிட்டட் கம்பெனியில் ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய லைபிலிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அவங்க பே பண்ணாமல் இருக்காங்களோ அன்பெய்டாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய லைபிலிட்டி அந்த போர்ஷனுக்கு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அன்பெய்டாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுடைய ஆப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இது வந்து கம்பெனியினுடைய ஒரு பேசிக் லே அவுட்டு தான். நம்ம கம்பெனியினுடைய மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்ன அதையும் பார்த்துருவோம். கம்பெனி அப்படின்னா அது வந்து ஒரு வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். அவங்க வந்து வாலண்டராக வந்து அசோசியேட் பண்ணி ஃபார்ம் பண்ணணும். அண்ட் கம்பெனிக்கு எப்போவுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு லீகல் ஐடென்டிட்டி. அதாவது அந்த கம்பெனியினுடைய ப்ரமோட்டர்ஸ் வேறு, கம்பெனி வேறு. அதில் வந்து நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறது வந்து வேணால் நேச்சுரல் பர்சனாக இருக்கலாம், ஆனால் இந்த கம்பெனி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். கம்பெனிக்குன்னு ஒரு நேம் இருக்கும், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், ஒரு அட்ரஸ் இருக்கும். அண்ட் அந்த கம்பெனியை நீங்கள் சியூ பண்ணனா சியூ பண்ணலாம், கம்பெனி வேறு யாரையாவது சியூ பண்ணணும், கேஸ் ஃபைல் பண்ணணும்னாலும் அதெல்லாம் பாசிபிள். அதுதான் வந்து இந்த செப்பரேட் லீகல் என்டிட்டினுடைய பெனிஃபிட். அண்ட் இந்த கம்பெனிக்கு வந்து பெர்பெச்சுவல் சக்சஷன் இருக்கும். அதாவது மென்மே கம் மென்மே கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கம்பெனியில் இன்னைக்கு வந்து 4-5 பேர் ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், சிலர் டைரக்டராக இருக்கலாம், அண்ட் நாளைக்கு வேற ஆள் வரலாம். ஸோ ஷேரை சேல் பண்ணி வேறு ஆளுங்க வரலாம், டைரக்டர்ஸ் மாறலாம். ஆனால் கம்பெனி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடுத்தது கம்பெனியில் லைபிலிட்டி வந்து ஜென்ரலாக லிமிட்டடாக இருக்கும். அதாவது எவ்வளோ வந்து ஓனர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இன்னும் அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டி இருக்குது, அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுடைய லைபிலிட்டி இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். 100 ருபீஸில் 50 ருபீஸ் ஆல்ரெடி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க 50 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அவங்களுடைய லைபிலிட்டி வந்து அந்த 50 ருபீஸ் அளவுக்கு தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் ஒரு டெஃபினிஷனும் கொடுத்துருக்காங்க. லார்ட் ஜஸ்டிஸ் லின்லே அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்க. A company is an association of many persons who contribute money or money's worth to a common stock and employ it in some trade or business and who share the profit and loss arising therefrom. So அவர் என்ன சொல்றாரு, கம்பெனி அப்படின்றது ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மணி கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இல்லைனா மணி வர்த், மணி ஈக்குவலண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எதுக்கு, இந்த ஸ்டாக் அக்யூர் பண்ணுறதுக்கு, அதாவது ஷேர்ஸ் அக்யூர் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த மணியை வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரேட்லேயோ இல்லைனா பிஸ்னஸ்லேயோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதன் மூலயமா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி இல்லைனா சர்வீசஸ் எல்லாம் ரெண்டர் பண்ணி அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அல்லது லாஸ் அதை ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து என்ன சொல்றாரு, the common stock so contributed is denoted in money and is the capital of the company. அதாவது இவங்க வந்து மணி எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, இந்த ஸ்டாக் அக்யூர் பண்றதுக்கு. காமன் ஸ்டாக், இதை நம்ம ஷேர்ஸ்னு சொல்லுவோம், இதை வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, the persons who contributed in it or form it or to whom it belongs or members. ஸோ இந்த மணியை யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ, ஓகே, இல்லை இது யாருக்கு சொந்தமோ அவங்கள வந்து என்ன சொல்றாரு, மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரொபோர்ஷனில் வரக்கூடியது தான் வந்து ஷேர் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம பார்த்தது கம்பெனியினுடைய ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க், அடுத்தது கம்பெனியினுடைய டெஃபினிஷன். சரி, கம்பெனிக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அதை அடுத்த செஷனில் பார்க்கலாம்.